3000க்கு ஜிஎம்பியில் என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஸ்ட்ரைட்டாக சொல்கிறேன். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருவாங்க. மனசில் டச் பண்ணவே மாட்டாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎம்பியில் ஒன்றுமே வரல அப்படின்னு. ரீசெண்டாக ஒரு ஹார்ட்வேர் கடை ஓனர் கூட இப்படி தான். ப்ரொஃபைல் இருந்தது, ஆனால் பார்த்தா ரொம்ப டல்லாக, அப்டேட்ஸ் இல்லாமல், ஃபோட்டோஸ்லாம் ரொம்ப பழசாக, ரிவ்யூஸ்க்கு ரிப்ளை இல்லாமல், பேசிக்கலி டெட் மாதிரி இருந்தது. நாங்கள் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய விஷயம்லாம் ஒன்றும் பண்ணலங்க. கொஞ்சம் ஃபோட்டோஸ் அப்டேட் பண்ணோம், ரிவ்யூஸ்க்கு ரிப்ளை கொடுத்தோம், ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் க்ளீன் பண்ணோம். அப்படியே இன்னும் கொஞ்சம் பேக் ஒர்க்ஸ் பண்ணி ப்ரொஃபைலை கொஞ்சம் ஆக்டிவாக வச்சுருந்தோம். அப்புறம் தான் ஸ்லோவாக என்கொயரிஸ் வர ஆரம்பிச்சது. இது ரொம்ப சிம்பிள் லாஜிக் தான். கூகுளுக்கு ஆக்டிவாக இருக்கிற ப்ரொஃபைல் கொஞ்சம் மேலே காட்டும், அதனால தான் லீட்ஸ் வரும். ஹானஸ்ட்லி அவங்களுக்கு ஒரு கிளைண்ட் வந்தாலே அவங்க கொடுக்குற அந்த 3000 கவர் ஆகிடும். ஸோ ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு விட்டுறாதீங்க, கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்கள். அப்படியே பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்களுக்கு இது மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா டிஎம் பண்ணுங்க, பார்த்து சொல்கிறேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு.